எல்லோரும் நினைக்கிறாங்க இவனுக்கு நல்ல பிரச்சனை, இவன் வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறான், இவனுக்கு வந்து லீவுக்கு வந்தாலும் சம்பளத்தோட லீவு, போன வாரத்துக்கு ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லைங்க. உங்களுக்கே தெரியும் மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா குளிர் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளாம் மார்கழி மாதத்தில் என்ன பண்ணுவோம், கம்பளிக்குள்ளே போய் பூந்து போற்றி நல்லா படுத்து தூங்குவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் வந்து வருஷத்தில் 365 நாளும் குளிர் மழைன்னு பார்க்காம இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். அதை வந்து யாருக்கும் தெரியறதில்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இவனுக்கு என்ன லீவுக்கு வந்தோம்னா இவனுக்கு என்னப்பா பிரச்சனை, இவன் வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறான், சம்பளத்தோட லீவு எதுவுமே சும்மா கொடுக்கறது இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல, அந்த வீடியோ மணி எத்தனை மணினா 3:14 ஆச்சு. குளிர் பாருங்கள் எப்படி இருக்குன்றீங்க. பக்கத்தில் 10 மீட்டரில் நிற்கிறவனே ஆளையா எங்கே இருக்கான் என்னன்னு தெரியாது, அவ்வளோ குளிர். இன்னையோட வீட்டுக்கு போய் 6 மாதம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் 6 மாதம் ஆச்சு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு 6 மாதம் ஆயிடுச்சு. லீவு கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே குடும்பங்கிறது ஒன்று இருக்கும். அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்க்கணுன்னு வந்து மனசு தோணும். ஆனால் இன்றைக்கி அந்த எல்லாருமே இருந்தும் 6 மாதம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகல. இனி அடுத்தது எப்போ போகணுன்னு தெரில. யாரும் இப்படி சொல்லாதீங்க. யாராவது ஒரு மிலிட்ரிக்காரர் லீவுக்கு வந்தான்னா உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு வந்து சம்பளத்தோட லீவு அப்படின்னு வந்து என்றைக்குமே சொல்லாதீங்க. சும்மா வர்றதில்லை அந்த சம்பளத்தோட லீவு. நான் இங்கே கஷ்டப்படுற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல அவன் குழந்தை, அவன் பொண்டாட்டிக்குள்ள அவங்க அம்மா அப்பா, அவன் தங்கச்சி அண்ணன் அவங்க எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்காக போராடிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா குளிர் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைமில் வந்து நான் இங்கே போஸ்ட்டில் டியூட்டி பார்த்துருக்கேன். என்னை மட்டும் நான் சொல்ல, என்னை மாதிரி எத்தனையோ பேர்